ஸோ பாண்டிச்சேரியில் டீ டைம் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் டீ குடிக்கலான்னு வந்தாச்சு நான். ஸோ பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டை பார்த்துருப்பீங்க. அந்த ஏர்போர்ட் நான் எடுத்த வீடியோ ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் நான். ஓகேங்களா, பாண்டிச்சேரி வீடியோ அந்த ஏர்போர்ட் எடுத்தாச்சுங்க. ஏர்போர்ட் எடுத்த வீடியோ எடுத்தாச்சுங்க. ஸோ அந்த வீடியோ ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன்னா நான் அந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுங்கிறது நிஜமே எனக்கு தெரியல. ஆனால் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா சேலை ஏர்போர்ட் காட்டிலும் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ தன் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட பெருசாக இருக்கும், அப்படியே திருச்சி ஏர்போர்ட்டோட பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. மொத்தமாகவே 2 ஃப்ளைட்டு ஆப்ரேட் ஆகுதுங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே போகிறேன்னாலும் ஒவ்வொன்றா பாருங்கள். ஓகேங்களா, சரி அடுத்து என்ன பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி டீ டைமில் டீ குடிக்கலான்னு டீக்கு வந்தாச்சுங்க. ஓகேங்களா, நீ அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா இன்றைக்கி நைட்டு நேர் கிளம்பி இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு சீனிக்கான ஒரு ட்ரெயின் ரூட் இருக்குங்க. அதாவது சென்னை பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு 40 ரூபாய்க்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போகலாம். இல்லாத மக்களே நிஜமாக இது உண்மை தான். 40 ரூபாய்க்கு இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:30க்கு எடுக்கிறாங்க. 4:30 4:20க்கு எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வெறும் 40 ரூபா தான். இல்லாத மக்களே, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை எக்மூருக்கு 40 ரூபாய்க்கு போகிற சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மை. வெறும் 40 ரூபா தாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான். அந்த 40 ரூபா ட்ரெயினை வச்சு 40 ரூபா வச்சு தான் நம்ம இப்போ சென்னை எக்மூர் போக போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறையாவான அப்டேட்டுகள் குறைவான எப்படி சொல்கிறதுங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணலாம், என்ன மாதிரி ட்ராவல் பண்ணலாங்கிறத நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரோன்னா வெறும் 100 ரூபாயில் வந்துடலாம். இறையாத்த மக்களே, நான் போய் சொல்ல உண்மையாலுமே அதுதான் உண்மைங்க. சென்னையிலேருந்து நீங்கள் பாண்டிச்சேரி வரதா இருந்தால் வெறும் 100 ரூபாயில் வந்துடலாம். ஓகேங்களா, நான் மொத்தமாக பாண்டிச்சேரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபா போதும் மக்களே. சென்னையிலேருந்து நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரீங்கன்னா வெறும் 300 ரூபா போதும். ஜாலியாக சுற்றி அடிச்சிட்டோம்னா எல்லா பக்கம் சுற்றலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்கிறது ஒரு மினி கோவா மாதிரி தான். கோவா எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பாண்டிச்சேரி இருக்கும். கோவாவாட்ட வராதுங்க. ஸோ கோவாங்கிறது அது பெரிய ஐக்கானிக்குங்க. கோவாங்கிறது ஒரு மிகப்பெரிய இதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ கோவாவாட்ட வராது, ஓரளவுக்கு இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறேங்கன்னா ஆல்கஹாலும் சரிங்க, அந்த இதாக இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா, சுற்றி பார்க்குறதா சரி, பீச்சாக இருந்தாலும் சரி, ரெசார்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். கோவாவாட்ட வராது, ஓரளவுக்கு இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் பிளான் பண்ணி கிளம்புறீங்கன்னா வெறும் 300 ரூபாய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். நான் சிங்கிளாக ஒருத்தர் சுத்தம்னு நினச்சிங்கன்னா 300 ரூபா போதும் மக்களே. ரியலாக தான். ட்ரெயினுக்கு போக வர 80 ரூபாய்ங்க, மீதி 220 ரூபா இருக்குது. உங்கள் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்னென்ன சாப்பாடு செலவானீங்களோ மீறி போனால் ஒரு வேலைக்கு 50 ரூபான்னு வச்சுக்கலாங்க, 3 வேலைக்கு 150 ரூபா ஆச்சுங்களா. ஸோ அது போக மீதி 80 ரூபா இருக்குதுங்க. அந்த 80 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டீ எவ்வளோ 12 ரூபா தான் வச்சுங்க. 5 ரூபாய்னு ஒரு டீ போட்டுக்கங்க. ஓகேங்களா, 2 டீ குடிச்சா 30 ரூபாய். ஓகேண்ணா, சரி சார். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் இருந்துன்னா போதுங்க. நீங்கள் ஈஸியாக போயிட்டு 300 ரூபா இருந்துனா போது ஈஸியாக நீங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரி தரவாக சுற்றி அடிச்சுட்டு வரலாம். நீங்கள் நீட்டாக இதுவும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே யாராவது பாண்டிச்சேரி எனக்கு வந்துருந்தீங்களா அவங்க எனக்கு கீழே எனக்கு